புதிய எண்ணங்கள் பிறக்கும். தைரியத்தோட துணிஞ்சு செய்வீங்க. அதில் வெற்றி பெறுவீங்க. சகோதர சகோதரர் பலப்படும். ஆபத்து விபத்தெல்லாம் வந்த இடம் திறமை போயிடும். கண்டங்கள் விளங்கிடும். புதிய முயற்சி பலன் கொடுக்கும். எல்லாமே நடக்கும். நீங்க எதுவுமே இப்போ ஆரம்பிச்சு துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா முடிவு சுகமாக தான் இருக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்க ராசிக்கு 11 இடத்தை பார்க்கறதுனால நல்ல லாபங்கள் வரும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். முக்கியமான முடிவு எடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அது மூலியமா லாபம் கிடைக்கும். உத்தியோகமா தான் அது மூலியமா இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், இன்சென்டிவ் இது மாதிரிலாம் கிடைக்கும். தொழிலா இருந்தா நல்ல லாபங்கள், பங்கு வர்த்தகத்துல நல்லா ஜெயிக்கிறது, அதில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, வியாபாரம் வந்தால் புதிய வாடிக்கையாளர் வர்றது, புதிய முயற்சி, புதுசாக ஒரு வியாபாரத்தை துவங்குறது எல்லாமே நடப்படியாக நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. இப்போ மீனராசிக்காரன் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல பணத்தை தான் கொடுக்க போகுது. 11 இடத்துல இருந்தாலும் 11 பார்த்தாலும் எந்த ஒரு கிரகமும் வந்தால் நல்லதான் செய்யணுன்றது சாஸ்திரடைய விதி. அதன்படி செவ்வாய் உங்களுக்கு நல்லதான் எடுத்து கொடுப்பார். அப்போ நீங்க மற்றவங்க பயன்பட போறீங்க, மற்றவங்க உங்களுக்கு பயன்பட போறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து அது மூலியமா நன்மை நடக்கும்.